அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே கிட் புல் ரெக்வெஸ்ட்டு அந்த மாதிரி கொடுப்போம், இல்லைனா இதை வந்து டவுன்லோட் பண்ணுவோம், அந்த மாதிரி தானே பண்ணுவோம். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணிவிட்டு அட்மின் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்டுன்னு என்னோடய ரெப்பாசிட்டரி கிட்ஹப் ரெப்பாசிட்டரி இருக்குது. இப்போ நான் இதை வந்து எப்படி இதை டவுன்லோட் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். அதுக்கான ட்ரிக்கு தான் இங்கே இருக்குது. மேலே அட்ரஸ் பாரில் கிளிக் பண்ணிவிட்டு .comனு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு .dev அப்படின்னு கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த கிட்ஹப் ஃபைல் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே காட்டுதா. இதை நீங்கள் இப்படியே கூட ரன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு கிட்ஹப் அக்கௌண்ட்டில் ஒரு கிட்ஹப் ரெப்பாசிட்டரியை ஸ்ட்ரெயிட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடாக ஓப்பன் பண்ணுறதான மெத்தட் வந்து இது பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.